பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர் இதுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையை வச்சு. ஆமாங்க, சுத்தமாக கசப்பு தெரியாது. குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ 2 கட்டு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 7 பல் பூண்டு நம்ம சாப் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மெயின் பூண்டு தான். நம்ம செய்ய போகிறது லசுனி மேத்தி, அதாவது பூண்டு, லசுன்னா பூண்டு, மேத்தினா வெந்தயக்கீரை. சப்பாத்திக்கு மாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக சீரகம், பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பாருங்கள் எப்படி புசு புசுன்னு எழும்பி வருது. ஒரு சப்பாத்தியும் இப்படி தான் வரும். வெறும் பிசையும் போது மட்டும் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சுத்தமாக ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லை. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியான கோதுமை வாங்கி வீட்டிலே சுத்தப்படுத்தி மஷினில் மாவு அரைக்கிறதுனால தான். இந்த அளவுக்கு 2 நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். வெங்காயம் வதங்கினதும் 1 கப்பு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வதக்கிட்டு இப்போது தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை எள்ளுலாம் பேஸ்ட் பண்ணி வச்சோம்லாம் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் தண்ணி. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது கட்டி தட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு செக் பண்ணலாம். உப்பு நான் ஆக்சுவலி கொஞ்சம் போட்டேன், கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மெயின் டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பூண்டு நீங்கள் தாராளமாக போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா இதுக்கு பேரே லசுனி மேத்தி. எல்லாம் நல்லா கலந்து சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சோன்னா நம்மளோட டேஸ்டியான லசுனி மேத்தி ரெடி. இப்போ லாஸ்ட்டில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். நெய்யில் ஒரு 2 வரமிளகாவும் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் வரும் சூப்பராக. ஸோ அது நம்ம வறுத்து போட்டுட்டோன்னா டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லசுனி மேத்தி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அந்த 4-5 காயே டெய்லி செஞ்சு போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். இன்னும் 2 சப்பாத்தி சாப்பிடணுன்னு எண்ணம் வந்துடும். எப்படி இருக்குது பட்டா? அதுக்கப்புறம் மனோக்கு சாப்பிட்றது கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக டிஷ் இருந்துச்சுன்னா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவனே சாப்பிட்ருவான், இல்லைனா எங்களுக்கு ஊட்ட வைக்கிற வேலை வைப்பான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீ கேக் ரெடி பண்ணியிருந்தேன். மார்பிள் கேக் ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கலர் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் சாக்லேட்டு, பைனாப்பிள் 2 ஃப்ளேவரில் பண்ணியிருந்தேன். ஸோ ஹைட் வரல, ஏன்னா கொஞ்சம் பெரிய டின்னாக யூஸ் பண்ணிட்டேன். பட் டீ கேக் பர்ஃபெக்டாக டெக்ஸ்சரில் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்துருந்துச்சு.